எப்பயாவது உங்கள் பழைய ஃப்ரெண்டை பற்றி நினச்சி அண்டு நீங்கள் நினச்ச கொஞ்ச நாளில் அவர் உங்களுக்கு ரேண்டமாக கால் பண்ணியிருக்காரா? இல்லை ரேண்டமாக ஒரு பாட்டு உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் போது ஸ்பாட்டிஃபைலையோ, ரேடியோலையோ, சன் மியூசிக்லையோ, இல்லை டிவிலையோ அந்த பாட்டு ரேண்டமாக நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கால் ஜங்குங் இதெல்லாம் வந்து ரேண்டமான கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இதுக்கு பேர் சிங்க்ரானிசிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிங்க்ரானிசிட்டி அப்படின்னா பேசிக்காக என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் ரேண்டமாக நடக்கிற சில விஷயங்கள் லேட்டர் இன் லைஃப்பில் ஒரு பெரிய விஷயத்துக்கு கனெக்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. பட் இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். இதுக்கு பின்னாடி எந்த லாஜிக்கும் இருக்காது, எந்த சயின்ஸும் இருக்காது. பட் நீங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் வச்சு புல் பண்ணுற மாதிரி நடக்கும். ஆனால் அந்த நடக்கிற விஷயம் லேட்டர் இன் பாயிண்டில் உங்கள் லைஃபுக்கு புரியும், இது இதுக்கு தான் நடந்திருக்கோம் அப்படின்னு. இந்த சிங்க்ரானிசிட்டி நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல நடந்திருக்கும். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். என் லைஃப்பில் எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் எனக்கும் ஐடியா இல்லை. பட் நிறைய பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிங்க்ரானிசிட்டி லைஃப்பில் உங்கள் பர்பஸை தேடி உங்களை ஓட வைக்கும். அண்டு இது ஒரு வழியில் உங்கள் பர்பஸ் நோக்கி உங்களை வந்து இழுத்துட்டு போகுது. ஸோ உங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டம் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ்வலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய பாத்துலேருந்து வேறு பாத்தில் போயிட்டுருக்கீங்க, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில். அதை திரும்பி இந்த சிங்க்ரானிசிட்டிலாம் கலெக்ட் பண்ணி அதே வழியில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி, பெருசாக எதுவும் நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆல்கெமிஸ்ட் புக்கில் பவுலோ கொய்லோ வந்து ஓமன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ஆல்மோஸ்ட் இதே சேம் கான்செப்ட் தான். அண்ட் ஓரளவுக்கு நானும் அதை நம்புகிறேன். என்ன பண்ணுறது, சின்ன வயசில் படித்தது. ஸோ நீங்கள் இந்த சிங்க்ரானிசிட்டியை நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தான் நடந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்டு ஹாரர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.